மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த அடர்ந்த காடு அதிகாலை பொழுதின் பனி மூட்டத்திற்குள் மெல்ல கண் விழித்து கொண்டிருந்தது. உயரமான மரங்களின் இலைகளுக்கு நடுவே புகுந்து வந்த சூரிய கதிர்கள் காட்டின் தரைப்பகுதியில் ஒரு தங்க கோலமிட்டிருந்தது. அங்கே தன் மிலிட்ரி பச்சை நிற ரேஞ்சர் சீருடையில் கம்பீரமான தோற்றத்தோடு நடந்து வந்து கொண்டிருந்தான் தேவா. கூர்மையான கண்கள், அடர்ந்த தாடி, காட்டின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கவனிக்கும் இராணுவ வீரனுக்கு நிகரான மிடுக்கு. இதுதான் தேவா, அந்த பகுதியின் நேர்மையான ஃபாரஸ்ட் ரேஞ்சர். தன் கையில் இருந்த வாக்கி டாக்கியை இடுப்பில் மாட்டியபடி ஒரு பெரிய மரத்தின் வேரில் அமர்ந்து காட்டின் தூய்மையான காற்றை சுவாசித்தான். அவனுக்கு காடுதான் உலகம், காடுதான் எல்லாமே. காதலை பற்றியோ ஒரு பெண்ணின் அருகாமையை பற்றியோ யோசிக்க அவனுக்கு நேரமும் இருந்ததில்லை, விருப்பமும் இருந்ததில்லை. ஆனால் அன்றைய காலை அவனது வாழ்க்கையை மொத்தமாக மாற்றப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. திடீரென்று காட்டின் அமைதியை குலைக்கும்படி ஒரு மெல்லிய அலறல் சத்தம் கேட்டது. அது ஒரு பெண் குரல். தேவா சட்டென்று தன் துப்பாக்கியை சீராக்கி கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சிறுத்தையைப் போல பாய்ந்து ஓடினான். அடர்ந்த புதர்களை விலக்கி கொண்டு அவன் ஒரு ஓடையின் அருகே வந்தபோது அங்கே ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள்தான் நிலா. சுடிதாரின் முந்தானையை இடுப்பில் சொருகி கொண்டு கையில் ஒரு கேமராவோடு ஆற்றுப்படுகையில் இருந்த ஒரு பெரிய பாறையின் மேல் ஏறி ஏதோ மூலிகை செடியை படம் பிடிக்க முயன்றிருக்கிறாள். ஆனால் கால் நழுவி ஓடையின் சேற்றுக்குள் விழப்போக பயத்தில் கத்திக்கொண்டிருந்தாள். ஹேய், நகராதீங்க, அப்படியே நில்லுங்க என்று தேவாவின் கம்பீரமான குரல் அந்த காடெங்கும் எதிரொலித்தது. நிலா பயந்த கண்களோடு நிமிர்ந்து பார்த்தாள். எதிரே சீருடையில் ஒரு சிங்கம் போல நின்றிருந்த தேவாவை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி பரவியது. தேவா சற்றும் யோசிக்காமல் ஓடையின் தண்ணீருக்குள் இறங்கி அவள் அருகே வந்தான். அவளது கைகளை பற்றி காப்பாற்ற தன் கையை நீட்டினான். நிலா தயக்கத்துடன் தன் மென்மையான கரங்களை தேவாவின் கரடு முரடான வலிமையான கைகளில் ஒப்படைத்தாள். இருவரின் கைகளும் முதலாக பிணைந்த அந்த வினாடி காற்றில் ஏதோ ஒரு மேஜிக் நிகழ்ந்தது போல் இருந்தது. தேவாவின் நரம்புகளுக்குள் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு பாய்ந்தது. நிலாவின் கைகளின் மென்மையும் அவளது உடலின் நடுக்கமும் தேவாவின் நெஞ்சுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. தேவா ஒரே ஈர்ப்பாக அவளை தூக்கி பாறையின் மேல் பாதுகாப்பாக நிறுத்தினான். அந்த வேகத்தில் நிலா தேவாவின் மார்போடு சாய்ந்தாள். அவளது கூந்தலின் வாசமும் காட்டின் மூலிகை மனமும் கலந்து தேவாவின் நாசியை துளைத்தது. மிக அருகில் அவளது இதயம் பயத்தினால் தடதடவென அடித்துக் கொள்வதை தேவாவால் உணர முடிந்தது. நிலா மெல்ல நிமிர்ந்து தேவாவின் ஆழமான காந்த கண்களை பார்த்தாள். அவனது மூச்சு காற்று அவளது முகத்தில் பட்டு தெறிக்க நிலாவின் கன்னங்கள் தானாகவே செவ்வானமாய் சிவந்தன. சில நொடிகள் உலகமே ஸ்தம்பித்தது போல் இருவரும் ஒருவரை ஒருவர் இமைக்காமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தனர். காட்டின் பறவைகளின் சத்தமும் ஓடையின் சலசலப்பும் அவர்களின் பின்னணி இசையாக மாறியது. தேவா மெல்ல தன்னை மீட்டு கொண்டு அவளது கைகளை விடாமல், யார் நீங்க? பர்மிஷன் இல்லாமல் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சற்றே அதிகார குரலில் கேட்டான். ஆனால் அவனது கண்களில் அந்த பெண்ணின் மீதான ஈர்ப்பு அப்படியே தேங்கி இருந்தது. நிலா தன் உதடுகளை கடித்து கொண்டு, நான் நிலா, மூலிகை ஆராய்ச்சி படிப்பிற்காக சென்னையில் இருந்து வந்திருக்கேன். அங்கே இருந்த செடியை பார்க்க போய் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். சென்னையில் இருந்து வந்துட்டு காட்டை பற்றி தெரியாம இப்படி தனியா வர்றதா? இது எவ்வளவு ஆபத்தான பகுதி தெரியுமா என்று தேவா அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்டான். அவனது குரலில் இருந்த அந்த நெருக்கம் நிலாவை இன்னும் உருக வைத்தது. தேவாவின் அந்த நெருக்கமான அதிகார குரல் நிலாவின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு புதிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவனது மூச்சு காற்றின் கதகதப்பு தன் முகத்தில் படுவதை உணர்ந்தவள் லேசான நடுக்கத்தோடு பின்வாங்க முயன்றாள். ஆனால் அவளது கைகள் இன்னும் தேவாவின் வலுவான கரங்களுக்குள் தான் சிறைப்பட்டிருந்தன. தேவா அவளது தயக்கத்தை கண்டு மெதுவாக அவளது கைகளை விடுவித்தான். அவனது கைகள் விலகியதும் நிலாவுக்கு ஒரு ஏமாற்றம் போன்ற உணர்வு ஏற்பட்டது. இனிமே இந்த ஓடை பக்கமெல்லாம் தனியா வரக்கூடாது. யானைங்க தண்ணி குடிக்க வர்ற இடம் இது. நில்லுங்க, உங்களை மெயின் ரோடு வரைக்கும் கூட்டிட்டு போய் விடுறேன் என்று தேவா தன் துப்பாக்கியை தோளில் மாட்டியபடி முன்னால் நடக்கத் தொடங்கினான். நிலா தன் கேமராவை தூக்கி கொண்டு அவனது கம்பீரமான பின் அழகையும் அவனது தோள்களின் மிடுக்கையும் ரசித்தபடியே பின்னால் நடந்தாள். காட்டின் ஒற்றையடி பாதையில் காய்ந்த இலைகள் உடையும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று வானம் சட்டென்று இருண்டது.
கார்த்திகை மாதத்து மேகங்கள் காட்டின் மேல் திரண்டு கன நேரத்தில் பலத்த மழையாக கொட்டத் தொடங்கியது. அச்சச்சோ, மழை என்று நிலா கேமராவை நனையாமல் இருக்க தன் சுடிதார் முந்தானையால் மூட முயன்றாள். காட்டு மழை சாதாரணமாக இருக்காது. தேவா சட்டென்று திரும்பி நிலாவின் கையை பற்றி கொண்டான். இங்கே நனைஞ்சா குளிர் தாங்க முடியாது, வாங்க என்று அவளை இழுத்து கொண்டு அங்கே இருந்த ஒரு பழங்குடியினரின் கைவிடப்பட்ட சிறிய மரக்குடிலை நோக்கி ஓடினான். இருவரும் அந்த சிறிய குடிலுக்குள் நுழைந்தபோது வெளியே மழை பேய் மழை என வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. குடிலின் உள்ளே வெளிச்சம் மிகவும் குறைவாக இருந்தது. நிலா முழுக்க நனைந்திருந்தாள். அவளது சுடிதார் அவளது உடலோடு ஒட்டி இருக்க கூந்தலில் இருந்து வழிந்த நீர்த்துளிகள் அவளது கழுத்து வளைவுகளில் மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தன. குளிரில் அவளது உடம்பும் உதடுகளும் லேசாக நடுங்கின. தேவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கூர்ந்த கண்கள் நிலாவின் நனைந்த எழிலில் தடுமாறின. காட்டின் ரேஞ்சராக எத்தனையோ சவால்களை சந்தித்த அவனது நெஞ்சம் முதன்முதலாக ஒரு பெண்ணின் யதார்த்தமான அழகின் முன்னால் மண்டியிட்டது. அவன் மெதுவாக தன் சீருடையின் மேல் சட்டையை கழற்றினான். அவனது அகன்ற மார்பும் மிலிட்ரி உடலமைப்பும் நிலாவின் இதய துடிப்பை இன்னும் அதிகரித்தது. தேவா அவள் அருகே நெருங்கி வந்து தன் ஜாக்கெட்டை அவளது தோள்களில் போர்த்தினான். அவனது உடலின் சூடு அந்த ஜாக்கெட்டின் வழியே நிலாவை தீண்டியது. குளிர் தாங்காது, இதை போட்டுக்கோங்க என்று தேவா மிகவும் கனிவான அதே சமயம் காந்தம் போன்ற குரலில் சொன்னான். அவனது விரல்கள் நிலாவின் தோள்களை லேசாக உரசிச் சென்றன. நிலா அவனது கண்களை நேராக பார்த்தாள். அந்த இருண்ட குடிலுக்குள் இருவரின் இதய துடிப்புகளும் கெட்டி மேலும் வாசிப்பது போல் சத்தமாக கேட்டன. நிலா தன் கைகளால் அவனது ஜாக்கெட்டை இறுக்கமாக பற்றி கொண்டு தேங்க்ஸ் என்று மிக மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த அந்த ரொமான்ஸ் தேவாவின் கட்டுப்பாட்டை மெல்ல உடைக்கத் தொடங்கியது. தேவா அவளுக்கு இன்னும் மிக அருகில் வந்தான். அவளது விழுந்திருந்த நனைந்த கூந்தல் இலையை தன் விரல்களால் மெதுவாக ஒதுக்கி அவளது காதோரம் செருகினான். அவனது விரல்களின் கரடு முரடான தீண்டல் நிலாவின் மென்மையான கன்னங்களில் ஒரு புதிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நிலா தன் கண்களை ஆசையோடு மூடிக்கொண்டாள். நிலா என்று தேவா அவளது பெயரை முதன்முறையாக தன் காந்த குரலில் உச்சரித்தான். அந்த பெயரில் இருந்த காதல் நிலாவின் நெஞ்சை கரைய வைத்தது. வெளியே காட்டின் மழை சத்தம் அதிகமாகிக் கொண்டிருக்க அந்த சிறிய குடிலின் தட்டையான வெளிச்சத்தில் இரு இதயங்களும் தங்களின் யதார்த்தமான காதலின் முதல் அத்தியாயத்தை வார்த்தைகள் இன்றி தங்களின் மூச்சுக்காற்றின் நெருக்கத்தால் எழுதத் தொடங்கின. மழையின் வேகம் குறையவே இல்லை. குடிலின் கூரையில் இருந்து விழுந்த மழைத்துளிகள் தரைமண்ணில் பட்டு ஒரு யதார்த்தமான மண் வாசனையை அந்த அறை முழுக்க பரப்பியிருந்தது. தேவாவின் விரல்கள் தன் காதோறும் கூந்தலை ஒதுக்கிய அந்த வினாடி நிலாவின் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. கண்களை மூடியிருந்த நிலா மெதுவாக தன் இமைகளை திறந்து தேவாவை பார்த்தாள். அவனது கூர்மையான கண்கள் அவளது இதழ்களையே பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அந்த பார்வையில் இருந்த காதலின் தவிப்பு அவளை இன்னும் பலவீனமாக்கியது. தேவா என்று நிலா முதன்முறையாக அவனது பெயரை மிகவும் மெல்லிய உருகிய குரலில் கூப்பிட்டாள். அந்த ஒற்றை வார்த்தை தேவாவின் நெஞ்சுக்குள் இருந்த கட்டுப்பாட்டு வளையங்களை மொத்தமாக உடைத்து எறிந்தது. அவன் அவளுக்கு இன்னும் ஒரு அங்குலமே இடைவெளி இருக்கும்படி நெருங்கி வந்தான். தேவாவின் அகன்ற மார்பின் கதகதப்பு நிலாவின் நனைந்த உடலுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பை தந்தது. அவன் தன் இரு கரங்களாலும் நிலாவின் மென்மையான முகத்தை மெதுவாக ஏந்தினான். அவனது கட்டை விரல் நிலாவின் பனித்துளி போன்ற கன்னங்களை யதார்த்தமான பாசத்தோடு வருடியது. உன்னை முதன்முதலா அந்த ஓடையில் பார்த்த அந்த வினாடியே இந்த தேவாவோட நெஞ்சு இந்த காட்டுக்கு சொந்தமில்லாமல் போயிடுச்சு நிலா என்று தேவா தன் காந்த குரலில் ரகசியமாக முணுமுணுத்தான். நிலாவின் இதயம் இப்போது வினாடிக்கு 100 முறை அடித்துக்கொள்வது போல் துடித்தது. அவளது மூச்சு காற்று இன்னும் வேகமாக மாறி தேவாவின் மார்பில் பட்டு தெரித்தது. அவள் தன் கைகளால் தேவாவின் பலமான தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது விரல்கள் அவனது தோள் சதைகளை ஆசையோடு அழுத்தின. தேவா மெல்ல குனிந்தான். அவனது இதழ்கள் நிலாவின் நெற்றியில் ஆழமாக பேரன்பின் முத்திரையாக பதிந்தது. அந்த தீண்டலில் காட்டின் அத்தனை தூய்மையும் கலந்திருந்தது. நிலா சுகமான ஒரு சிலிர்ப்போடு தன் முகத்தை அவனது கழுத்து வளைவுக்குள் புதைத்து கொண்டாள்.
அவளது நனைந்த கூந்தலின் ஈரம் தேவாவின் மார்பில் இறங்க அவன் அவளது இடுப்பை தன் ஒரு கையால் மெதுவாக வளைத்து பிடித்து அவளை தன் உடலோடு இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். நிலாவின் மெல்லிய இடை தேவாவின் கைகளுக்குள் அப்படியே அடங்கியது. தேவா அவளது முகத்தை மீண்டும் நிமிர்த்தி அவளது காதோரம் குனிந்து, "குளிர் இன்னும் இருக்கா நிலா?" என்று குறும்போடும் காதலோடும் கேட்டான். நிலா வெட்கத்தில் தன் உதட்டை கடித்து கொண்டு இல்லை என்று அவனது மார்பில் முகம் புதைத்தபடி சொன்னாள். அவனது அருகாமை அவளுக்குள் ஒரு புதிய சூட்டையும் யதார்த்தமான ரொமான்ஸையும் ஏற்றியிருந்தது. இருவரும் அந்த இருண்ட குடிலுக்குள் வெளியுலகை மறந்து மலையின் சத்தத்தை மட்டுமே துணையாக கொண்டு ஒருவரை ஒருவர் தழுவியபடி நின்றிருந்தனர். காட்டுக்குள்ளே எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம், ஆனால் அன்று அந்த சிறிய குடிலுக்குள் மலர்ந்த காதல்தான் அந்த காட்டிலேயே மிக அழகான ரகசியமாக இருந்தது. சற்று நேரத்திற்கு பின் மழை மெல்ல தூறலாக மாறத் தொடங்கியது. காட்டில் பறவைகளின் சத்தம் மீண்டும் கேட்கத் தொடங்கியது. தேவா மெதுவாக நிலாவை தன் அணைப்பில் இருந்து விடுவித்தான். ஆனால் அவளது கைகளை தன் கைகளில் இருந்து பிரிக்க அவனுக்கு மனமில்லை. "மழை குறைஞ்சிடுச்சு நிலா, நாம கிளம்பலாமா? இல்லைனா இருட்டிடும்" என்று கனிவோடு சொன்னான். நிலா அவனது ஜாக்கெட்டை இன்னும் நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு, போலாம் தேவா" என்று அவனது கண்களை பார்த்து புன்னகைத்தாள். இருவரும் குடிலை விட்டு வெளியே வந்தனர். காடு இப்போது மலையில் நனைந்து இன்னும் பசுமையாகவும் அழகாகவும் காட்சியளித்தது. தேவா நிலாவின் கையை பிடித்து கொண்டு காட்டின் ஒற்றையடி பாதையில் அவளுக்கு துணையாக நடக்கத் தொடங்கினான். மலைக்கு பின் காட்டின் ஒற்றையடி பாதை சற்றே வழுக்கலாக மாறியிருந்தது. மரங்களின் இலைகளில் இருந்து சொட்டும் மலை துளிகள் நிலாவின் தோள்களில் விழுந்து அவளை அவ்வப்போது சிலிர்க்க வைத்தன. தேவா அவளது கரங்களை ஒருபோதும் விடவில்லை. அவளது மென்மையான விரல்களை தன் கரடு முரடான உள்ளங்கைக்குள் பத்திரமாக பொதிந்து வைத்திருந்தான். "காட்டுப்பாதை கொஞ்சம் கரடு முரடா இருக்கும் நிலா, பார்த்து எட்டடிச்சு வை" என்று தேவா அவளை திரும்பி பார்த்து கனிவோடு சொன்னான். "நீங்க என் கையை பிடிச்சிருக்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை தேவா" என்று நிலா அவனது கண்களை நேராக பார்த்து சொன்னாள். அவளது யதார்த்தமான அந்த பதில் தேவாவின் நெஞ்சுக்குள் ஒரு புதிய ராகத்தை மீட்டியது. அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென்று தூரத்தில் காட்டின் புதர்கள் பலமாக அசையும் சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பெரிய விலங்கு நடமாடுவது போன்ற சலசலப்பு அது. தேவா சட்டென்று நிலாவின் இடுப்பில் கையை போட்டு அவளை தனக்கு பின்னால் இழுத்து தன் அகன்ற மார்பால் மறைத்து கொண்டான். அவனது மற்றொரு கை தானாகவே தோளில் இருந்த துப்பாக்கியை நோக்கி சென்றது. அவனது உடல் மொத்தமும் ஒரு நொடியில் எச்சரிக்கை உணர்வோடு இறுகியது. நிலா பயத்தில் தேவாவின் பின் சீருடையை இரு கைகளாலும் பலமாக பற்றி கொண்டு அவனது முதுகோடு ஒட்டி நின்றாள். அவளது மூச்சு காற்று தேவாவின் முதுகு பகுதியில் சூடாக பட்டு தெரித்தது. சற்று நேரத்தில் புதர்களுக்குள் இருந்து ஒரு அழகான புள்ளிமான் கூட்டம் துள்ளி குதித்து ஓடையை நோக்கி கடந்து சென்றது. அதை பார்த்ததும் தான் தேவாவின் உடல் தளர்ந்தது. அவன் மெதுவாக தன் துப்பாக்கியில் இருந்து கையை எடுத்தான். ஆனால் நிலாவின் இடுப்பில் இருந்த அவனது கையின் பிடி மட்டும் இன்னும் விலகவில்லை. தேவா மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். நிலா இன்னும் பயம் நீங்காமல் அவனது மார்பிற்கு மிக அருகில் நின்று அவனது கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். "பயந்துட்டியா நிலா? அது வெறும் மான் கூட்டம்தான்" என்று தேவா தன் காந்த குரலில் மிகவும் மென்மையாக கேட்டு அவளது பயத்தை போக்கினான். "மான் கூட்டத்தை பார்த்து பயப்படல தேவா, ஆனா நீங்க இப்படி என்ன அரணா வந்து மறைக்கும் போது எனக்குள்ள ஏதோ பண்ணுது" என்று நிலா தன் கீழ் உதட்டை கடித்து கொண்டு வெட்கத்துடன் அவனது மார்பில் முகம் புதைத்தாள். தேவாவின் இதழோரம் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. அவன் அவளது முகத்தை இரு கரங்களாலும் ஏந்தி அவளது நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டான். "இந்த காட்டுக்குள்ள நான் எத்தனையோ மிருகங்களை பார்த்துருக்கேன் நிலா, ஆனா என்னை முழுசா வீழ்த்தின ஒரே ஒரு பேரழகு நீ மட்டும்தான்" என்று உருகிய குரலில் சொன்னான். அவளது கன்னங்கள் தக்காளி பழம் போல சிவக்க நிலா அவனது மார்பில் தன் கைகளை வைத்து லேசாக தள்ளினாள். போதும், யாராவது பார்க்க போறாங்க, மெயின் ரோடு வந்துடுச்சா" என்று பேச்சை மாற்ற முயன்றாள். "இந்த காட்டுக்குள்ள நாமும் நம்ம காதலும் மட்டும்தான் நிலா" என்று தேவா அவளது காதோரம் குறும்பாக முணுமுணுத்துவிட்டு மீண்டும் அவளது கைகள்
கோர்த்து கொண்டு ரோடு நோக்கி நடக்கத் தொடங்கினான். காட்டின் அடர்த்தி மெல்ல குறைந்து தூரத்தில் தார் சாலையின் வளைவுகள் தெரியத் தொடங்கின. சூரியன் மேற்கு மலைத்தொடருக்கு பின்னால் மெல்ல மறைந்து கொண்டிருக்க, வானம் முழுக்க ஒரு மென்மையான அந்தி பொழுதுக்குரிய ஆரஞ்சு நிற வெளிச்சம் படர்ந்திருந்தது. மெயின் ரோட்டின் ஓரம் தேவாவின் ஃபாரஸ்ட் ஜீப் நின்று கொண்டிருந்தது. சாலையை அடைந்ததும் தேவா மெதுவாக நிலாவின் கையை விட்டான். அந்த பிரிவை இருவராலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவர்களின் முகங்களிலேயே தெரிந்தது. நிலா ஜீப்பின் அருகே சென்று நின்று தன் தோளில் இருந்த தேவாவின் ஜாக்கெட்டை கலற்ற முயன்றாள். இருக்கட்டும் நிலா, இன்னும் மாலை நேர குளிர் குறையல. நீ தங்கி இருக்கிற ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போகிற வரைக்கும் இது ஓ மேலேயே இருக்கட்டும், என் நினைவா வச்சுக்கோ என்று தேவா அவளது கைகளை தடுத்து கனிவோடு சொன்னான். நிலா ஆசையோடு அவனது ஜாக்கெட்டை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். தேவா, நாளைக்கு நான் என்னோட மூலிகை ஆராய்ச்சி பணிக்காக காட்டின் உள்பகுதிக்கு வரணும். நீங்கள் வருவீங்களா என்று ஏங்கிய கண்களோடு கேட்டாள். தேவா அவள் அருகே நெருங்கி வந்தான். அவளது முகத்தில் படர்ந்திருந்த அந்த அந்தி பொழுது வெளிச்சம் அவள் இன்னும் அழகாக காட்டியது. அவன் அவளது கதுப்பு கன்னங்களை மென்மையாக வருடினான். இந்த காட்டுக்குள்ள நீ எங்க போனாலும் உனக்கு தெரியாமலேயே உன் பின்னாடி ஒரு நிழலா இந்த தேவா வருவானிலா. ஏன்னா இப்போ இந்த காட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது தான் இந்த ரேஞ்சரோட முதல் வேலை என்று தன் காந்த குரலில் யதார்த்தமாக சொன்னான்.